நண்பர்களே நண்பர்களே உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 10/3/2024, அதாவது மாசி மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அமாவாசை திதி மத்தியானம் 2:30 வரை, அதற்கு மேல் பிரதமை திதி. அதே மாதிரி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரமே. அடுத்து ராகு காலம் சாயங்காலம் 4:30லேருந்து 6 மணி வரை. யமகண்டம் மத்தியானம் 12லேருந்து 1:30 வரை. நல்ல நேரம் காலையில் 7:30 to 8:30, சாயங்காலம் 3:30 to 4:30. அதே மாதிரி அந்த போட வேண்டிய கலர் ரோஸ், பிங்க்கு, மெரூன் கலர். போடக்கூடாதது ப்ளூ அல்லது பிளாக். இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் கடகராசிக்காரங்களுக்கு. சாப்பிடுறது நெய்யில் செஞ்ச ஸ்வீட்டு கேசரி பாத் அல்லது கொண்டக்கடலை, அந்த சன்னா அல்லது கடலை அவிச்சு சுண்டல் மாதிரி பண்ணி ஏதோ அந்த கொண்டக்கடலை உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியது. இப்போது ஜோதிட படத்தில் நேற்று என்ன சொல்கிறோம்னா 9 கிரகங்களுக்கு உண்டான ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை வருஷம் அப்படின்னு மகா திசை நடக்க போகிறதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போது ஒருத்தர் குழந்தை பிறந்த உடனே ஜாதகம்லாம் சொல்லுவாங்க, அந்த குழந்தைக்கு அந்த திசை நடக்குது, இந்த திசை நடக்குது, அதனால் இப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த திசையை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுதான் இன்றைக்கி சிம்பிளாக விளக்கிறது அவங்களுக்கு. இப்போது அஸ்வினி, மகம், மூலம், இந்த 3 நட்சத்திரத்துலேயும் குழந்தை பிறந்ததுன்னா அதுகளுக்கு அந்த குழந்தைகளுக்கு முதல்ல வரக்கூடிய திசை கேது மகா திசை. அதே மாதிரி பரணி, பூரம், பூராட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களும் பிறந்தால் ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய திசை சுக்கிர மகா திசை. கிருத்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தால் முதல்ல வரக்கூடியது சூரிய மகா திசை. அதே மாதிரி ரோகிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திரங்களில் பிறந்தால் வரக்கூடியது சந்திர மகாதிசை. மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரங்களில் பிறக்கிறவங்களுக்கு முதல்ல வரக்கூடிய திசை செவ்வாய் மகாதிசை, அதாவது குஜ மகாதிசைன்னு சொல்லுவாங்க. திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தால் முதல்ல வரக்கூடியது ராகு மகாதிசை. அதே மாதிரி புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரங்களில் பிறந்ததுன்னா முதல்ல வரக்கூடிய திசை குரு மகாதிசை. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி புரட்டாதி நட்சத்திரம் இல்லையா, இன்றைக்கி ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய திசை குரு மகாதிசை. அதே மாதிரி பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தால் அவங்களுக்கு வரக்கூடிய திசை சனி மகாதிசை. ஆயில்யம், கேட்ட, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு முதல்ல வரக்கூடியது புதன் மகாதிசை. இப்போது இன்றைக்கி ஒரு குழந்தை பிறந்ததுன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்குதுன்னா சொன்னேன் இல்லையா, ஆரம்பத்தில் குருமகா திசை. இப்போ குருமகா திசை மொத்தம் 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் கழித்து குழந்தை பிறந்திருக்குன்னா அப்ராக்சிமேட்டாக குருமகா திசை 16 வருஷம்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா. அதில் பாதி தூரம் போயிடுச்சுன்னா 8 வருஷம் கழிஞ்சிடும். அப்போ பிறக்கும்போது இருப்பு அந்த திசை குருமகா திசை 8 வருஷம் இருக்குது. அதில் 8 வருஷம் போயிடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு அது குருமகா திசைக்கு அடுத்து சனி மகா திசை, அது 19 வருஷம். அப்போ ஒரு 30 வருஷத்தில் அந்த குழந்தைக்கு நம்ம ஜாதகம் பார்க்கணும்னா அப்போ சனி மகா திசை முடிஞ்சு புதன் மகா திசை நடக்கும். இப்படி தான் நம்ம திசையை கால்குலேட் பண்ணக்கூடியது. ஸோ கிரகங்களை பற்றி தெரிஞ்சாச்சு, என்ன திசைன்னு தெரிஞ்சாச்சு. நாளைக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். ஆமாம், இதற்கு அடுத்து நாம் 12 ராசி பலன்களுக்குள் செல்வோமாக. இது 12 ராசிகளுக்கு உண்டான பலனை பார்ப்போம். முதலில் மேசராசி. இன்று வரவேண்டிய பணம் உங்களுக்கு சேர்ந்துடுது. ஆமாம், வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு லாபம் ரொம்ப நல்லா இருக்குது. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பு கூட மிகவும் நன்றாக இருக்கிறது. முதல்ல உத்தியோகம், அதாவது நல்லா வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கிது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் மாதிரி அல்லது ஒரு இன்க்ரிமெண்ட், அந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறது. ஆமாம், அதே மாதிரி அந்த ட்ராவல்ஸு, டெக்ஸ்டைல்ஸு, பேயிங் கெஸ்ட்டு இது நடத்துகிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. ஸோ இன்றைய நாள் நல்ல நாளாகவே நடக்கிறது. அடுத்து ரிஷபராசி. உத்தியோகத்தில் ரொம்ப இன்வால்மெண்ட்டு ஜாஸ்தியாக பண்ணுறீங்க. ஆமாம், இன்டீரியர் டெக்கரேஷன் அல்லது வீடு அல்லது ஆஃபீஸுக்கு செஞ்சுக்கிட்டீங்க. அதாவது கொஞ்சம் அழகுபடுத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் வருது, அதனால் செலவு பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், வேலை பார்க்குற இடத்துல உங்களை எனிமி மாதிரி நினச்சவங்க கூட இப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுறாங்க. என்னமோ அவ்வளோ தூரம் உங்கள் மேலே ஒரு சேஞ்சஸ் தெரிகிறது. ஆமாம், மனைவி படித்த மனைவிக்கு அந்த ஆன்லைனில் உங்களுக்கு இன்டர்வியூ
நடக்குது. அதில் அவங்க செலக்ட் கூட ஆகுறாங்க. ம். ஆமாம். அதே மாதிரி வந்து அந்த டான்ஸு, மியூசிக்கு கற்றுக் கொடுக்கறது, பாட்டு கற்றுக் கொடுக்கறது, யோகா கற்றுக் கொடுக்கறது, இந்த மாதிரிப்பட்ட பிஸ்னஸில் அதாவது இந்த மாதிரி கற்றுக் கொடுக்குற உங்கள் ஒய்ஃபுக்கு நல்ல ஈடுபாடோடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல பேர் கிடைக்கிறது. ஆமாம். அதில் நல்ல முன்னேற்றம் கூட கிடைக்கிறது. அடுத்து மிதுன ராசி. அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. ஆமாம். அதே மாதிரி வந்து உடல்நிலையில் கொஞ்சம் பாதிப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து அதாவது பர்டிகுலராக வந்து நெஞ்சு எரிச்சல், அதே மாதிரி தூக்கம் வராமல் இருந்துக்கிட்டு இருக்கிறது. இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குதுங்க. செலவு கூட கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டு இருக்குது. ஆனால் தொழில் வந்து நல்லா தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் எந்த பாதிப்பும் இல்லை. அடுத்து கடகராசி. அதாவது வந்து பெற்றோருக்கு உங்கள் மேலே தப்பு அபிப்பிராயம் தான், உங்கள் மேலே நல்ல அபிப்பிராயம் இல்லை. நீங்கள் எதை செஞ்சாலும் அவங்க அபார்த்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, தப்பை தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம். அதுதான் அவங்க மனசை வந்து ரொம்ப உறுத்திக்கிட்டு, என்னடா இது அவ்வளோ பண்ணால் கூட நம்மளை இப்படி தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. பணம் வந்து தண்ணி மாதிரி செலவாகிட்டு இருக்குது. ஆமாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்காது, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆமாம். தைரியம் வந்து மாறவே இல்லை. எவ்வளோ பிரச்சனை வந்தால் கூட உங்கள் தைரியத்தை மாற்றிக்கவே முடியாது. நல்ல தைரியமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த வந்து இந்த காரணம் இல்லாமல் குழப்பம் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, அதுக்கு சாயங்காலம் ஆஞ்சநேயர் அதாவது ஹனுமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, எல்லாம் சரியாயிடும். மெயின் காரணம் வந்து அந்த அஷ்டம சனி தான் பிரச்சனைக்கு காரணம். அதனால் ஆஞ்சநேயர் போனால் அவர் அந்த நெகட்டிவ் பிரச்சனையை கம்மி பண்ணிக்குவார். அடுத்து சிம்மராசி. அதே மாதிரி வந்து உத்தியோகம் கிடைக்காதவங்களுக்கு ஆன்லைன் இன்டர்வியூ நடக்குது, இன்றைக்கி அட்டன் பண்ணுறீங்க. ஆனால் ரிசல்ட் வந்து தெரியலை, அது எப்போ வருதுன்னு தெரியலை. ஆமாம். அதே மாதிரி வந்து மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம். தந்தையின் வேலையை எதிர்பார்த்து இருந்தவர்களுக்கு விரைவில் வேலை கிடச்சிடும். அப்பா வேலை ரிட்டையர்ட் ஆகிட்டார், எல்லாம் அப்பா இறந்து போயிட்டார், அந்த மாதிரி அந்த வேலையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு சீக்கிரம் அந்த வேலை கிடச்சிடும். பணம் வந்து டைட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. கடவுளோட அருள் எல்லாமே நல்லபடியாக முடியும், நல்லதே நினைப்போம். அடுத்து கன்னியராசி. வீட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு இஷ்டமே இல்லை. ஏன்னா வீட்டுக்குள்ளே போனாலே எங்களில்லாத டென்ஷனும் வந்துடுது. ஆமாம். குடும்பத்தினரில் வந்து எப்படின்னா எல்லாருமே உங்களை குறை சொல்கிறது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஈவன் குழந்தை கூட. ஆமாம். எல்லோரையும் எதிர்த்து இருக்கிறதுனால தான் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதை நினச்சி பார்க்கும்போது மனசுக்கே கஷ்டமாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா உங்களை சுற்றி தான் எல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு, அப்பா அம்மா ஒய்ஃபு குழந்தை எல்லாம். ஆனால் உங்களை தான் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, உங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அட் எனிஹவ் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரிலேஷன்ஷிப்பு கூட கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் போக போக சரியாயிடும். கிட்டத்தட்ட வந்து ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் டல் பீரியட், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிருங்க, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அடுத்து துளாராசி. துளாராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ஒரு லக்கி டே, அதாவது அதிர்ஷ்டகரமான நாள்னு வச்சுக்கலாமா. அதாவது சைடு பிஸ்னஸாக சும்மா ஒரு இதாக ஆரம்பித்தது வந்து ரொம்ப பிக்கப் ஆகிக்கிட்டு போகுது. அதன் மூலம் பணப்பழக்க வழக்கங்கள் வந்து உங்களுக்கு நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டுமே நல்லா இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு கூட நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. வீடு வாகனம் நகை துணிமணி இந்த மாதிரிப்பட்ட எதையாவது வாங்குறீங்க, செலவு காசு வருது, இந்த மாதிரி நூதனமாக வாங்குறதுல செலவு பண்ணுறீங்க. ஓகே. அடுத்து விருச்சிக ராசி. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம், அதாவது மேரேஜ் ஆகிறவங்களுக்கு மேரேஜ் செட் ஆகிடுது. மாணவர்களுக்கு அந்த எஜுகேஷனில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாக இருந்துக்கிட்டு இருக்குது. புதிதாக வாங்கின ஃபோன் வந்து சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது, அதுதான் உங்களுக்கு டென்ஷனே. ஆமாம். மற்றபடி உடல்நலம் வேலை எல்லாமே ஓகே. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஸ் அது கூட ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. சின்ன சின்ன பிரச்சனைகள் ரெக்டிஃபைடு, ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்து தனுசு ராசி. பக்கத்து வீட்டுக்காரங்களோட சின்ன தகராறு. ஆமாம். அதே மாதிரி வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க. காரணம் வந்து அவருக்கு உள்ள பிரச்சனையை பற்றி நீங்கள் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க, அதுதான் உங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை. ஆமாம். பணப்புழக்கம் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. தொழில் வந்து ஓகே, தொழிலில் வந்து ஸ்மூத் சேலிங், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமாம். மனைவிட்ட கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கோங்க. அடுத்து மகர ராசி. உத்தியோகத்தில் நல்ல பேர், ட்ரெஸ்ஸு நிறைய வாங்குறீங்க. குழந்தைகளை பற்றி எதிர்கால கனவு, அந்த பிள்ளையை அப்படி படிக்க வைக்கணும் இப்படி படிக்கணும், அந்த கனவு காண்றதுலேயே நேரம் போகுது உங்களுக்கு. கணவன் மனைவி பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அதாவது வந்து ஜீரண கோளாறு,
டைஜஷனில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்திருக்கு. சுடுதண்ணி வந்து ஜாஸ்தி குடியுங்க. ஆமாம். கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் போகிறதில்ல. ஓகே. சென்று வந்தால் மிகவும் நல்லது. அடுத்து கும்பராசி. எந்த வேலையாக இருந்தால் கூட ரொம்ப நளினமாக, ரொம்ப நீட்டாக பண்ணுறீங்க. ஆமாம். அதாவது வந்து பேசுகிறது கூட வந்து கொஞ்சம் கவர்ச்சிகரமாக பேசக்கூடிய நீங்கள் வந்து இப்போ வந்து ஏனோ தானோன்னு பேசுகிறீங்க. என்னென்னா பேசுகிறதுக்கு மூடு இல்லை, அதுதான். அதே மாதிரி வந்து வேறு வேலைக்காக ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. கூடிய சீக்கிரம் கிடைச்சிரும். ஆமாம். குழந்தைக்கு வந்து கொஞ்சம் உடலில் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. மொத்தத்தில் உங்களுக்கு சோம்பல்தனம் ஜாஸ்தியாக இருக்கிறது இன்று. அடுத்து மீனராசி. மீனராசிக்காரங்களுக்கு இளைய தம்பி அல்லது தங்கச்சி இருந்தால் அவங்க மேலே கோபம் ஜாஸ்தியாக இருக்குது. எதுனாலன்னே தெரியலை. ஆமாம். உங்கள் ஒய்ஃபினோட ஆரோக்கியத்தில் கூட கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. காரணம் வந்து எப்படின்னா, அவங்க வந்து சரியாக தூங்குறதில்ல, தூக்க குறைவு. நல்லா தூங்குனாங்கன்னா எல்லாம் சரியாயிரும். வாடகைக்கு வீடு அல்லது வாகனம் விட்டுருக்கிறவங்களுக்கு வருமானம் வர வேண்டிய காசு நல்லபடியாக வந்து சேர்ந்துக்கிட்டது. ஸோ 7 சனி ஆரம்பிச்சிருக்கிறதுனால சாயங்காலம் கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டு வாங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். அன்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்தமானதாக இருந்தால் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும். நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.